கிறிஸ்துவுக்குள் பிரியமாய் அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் யாவருக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொள்கிறோம். இந்த நாளிலும் கூட ஏற்கனவே நாம் ஒரு பாடத்தை நாம் தியானித்தோம். காட்டி கொடுக்கிறவருக்கு கொடுத்தவருக்கு மீட்பு உண்டா அப்படின்னு ஒரு பாடத்தை நாம் துவங்கினோம். காட்டி கொடுத்தவர் யூதாஸ்காரியாத்து என்பது நமக்கு தெரியும். அந்த காட்டி கொடுத்த யூதாஸ்காரியோத்து என்று அவருக்கு அடைமொழி அதிகமாக கொடுக்கப்பட்டிருந்தாலும் அதைத் தொடர்ந்து அவரை துரோகி என்றும் பிசாசு என்றும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவரை பற்றி பேசியிருப்பதை நாம் அறிந்தவர்களாக இருக்கிறோம். அதற்கு காரணம் என்னவென்று கேட்டால், அவர் உலக பொருளுக்கு மீது நாட்டமுடையவராக இருந்து அவர் பண ஆசை உடையவராக இருந்திருக்கிறார் என்பதுதான் முக்கியமான கருத்தாக இருக்கிறது என்பதை நம்ம பார்க்கணும். உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசா இருக்கிறான் என்று சொன்னவர், அவன் பணப்பையை வைத்துக்கொண்டு அவன் திருடனானபடியால் அந்த பணப்பையில் போடப்படுகிறவரை திருடுகிறார், அது மீது கவனம் செலுத்துகிறவராக இருக்கிறார் என்பதையும் அவர் இயேசு அந்த பரிமள தைலம் பூசக்கூடிய நாளிலே அவர் 300 பணத்துக்கு வித்திருக்கலாமேன்னு அதை குறித்து தான் அவர் யோசனை பண்ணுறாரு. அப்பவும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இதை பற்றி அந்த இடத்துல பேசுகிறார். அதாவது நாம் உங்கள் சிந்தனை எங்கே இருக்கிறதோ, உங்கள் இருதயம் எங்கே இருக்கிறதோ அங்கே தான் உங்கள் பொக்கிஷம் இருக்கும் என்று சொல்லுவதாக பார்க்கணும். அப்போ அதை பற்றி தான் பேசிக்கொண்டிருந்தார் என்பதையும் நாம் பார்க்கணும். அப்போது இவருக்குள் அந்த துணிக்கை தோய்த்து கொடுத்த போது தான் பிசாசு உள்ளே பூர்ந்ததாக அந்த இடத்துல மத்தேயு 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் நம்ம படிக்கிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடியே பிசாசு அவன் இருதயத்தை தூண்டிவிட்டான் அப்படிங்கிறத லூக்கா 22ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தில் நம்ம படிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் காட்டிக்கோங்க, ஆர்கனைஸ் பண்ணும்போதே, பஸ்காவுக்கு ஆயத்தம் பண்ணும்போதே என்ன பண்ண பிசாசு தூண்டுதல் வந்துடுச்சு, அவர் போயிட்டார் என்பதாக அந்த இடத்துல பார்க்குறோம். இந்த 13ஆம் அதிகாரத்தின் முற்பகுதியில் கூட நம்ம 2ஆம் வசனத்தில் நம்ம பார்த்தோம். இது சாத்தான் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு அவர்கள் போஜன பந்தி இருக்கிறார்கள் பார்க்கணும். அப்படின்னா பிசாசு அவனுக்குள் இருக்கிறது. அதான் சொல்றாரு, 12 வரையும் நான் தெரிந்து கொள்ளவில்லை, உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசா இருக்க சொல்லுவதற்கு காரணமாக இருக்கிறது என்பதாக பார்க்கணும். அப்போ அந்த சிந்தை இயேசு உடன் இருந்தாலுமே அவருக்குள்ளாக அந்த சிந்தை அது ஒவ்வாமை உடையதாகவே தான் இறுதி வரைக்கும் இருந்திருக்கிறது என்பதை தான் அந்த இடத்துல நம்ம பார்க்கணும். அப்போதான் அந்த கால் கழுவி விட்டுட்டு என்ன பண்ணுறாரு, சீஷனுடைய காலை, எல்லா சீஷனையும் யூதாஸ் காலையும் கழுவி இருப்பார் இல்லையா? அப்போ கழுவி விட்டுட்டு அவர் என்ன சொல்கிறார் இந்த இடத்துல, முழுகினவன் முழுவதும் சுத்தமாக இருக்கிறான், தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டும்ங்கிறார். அப்போ கழுவப்பட வேண்டியது கால்கள். ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவுகிறோம், நீங்களும் ஒருவர் காலை ஒருவர் கழுவீர்கள், இதை நீங்கள் அறிந்திருக்கபடியே செய்வீர்களானால் பாக்கியவான்காரர் பேர். இப்படியும் என்ன பண்ணிட்டாரு சொல்லிட்டார், நீ செஞ்சால் பாக்கியவான், செய்யாதவங்களை பற்றி அதை பற்றி உனக்கு கவலைப்படுறதே இல்லை. அவர் அதை எதையும் கவலைப்பட மாட்டார். அப்படிதான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாழ்ந்தார் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொண்டவர்களாக இருக்கிறோம் என்பதாக நம்ம பார்க்கணும். இதுக்கு எக்ஸாம்பிள் தான் எங்கே பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆசரிப்பு கூடாரத்தை அமைக்கும் போது அந்த ஆரோன் அவன் குமாரர்களையும் ஸ்நானம் செய்து விட்டு அவனுக்கு பரிசுத்த வஸ்திரங்களை உடுத்தி அவங்கள குளிக்க வச்சு தான் ஆசிரியர் ஊழியத்துக்கு சேர்த்துறார், முழுக வைத்து சேர்த்துக்கிறார். அதற்கு பின்பாக அவர்கள் ஆசிரியப்பு கூடத்துக்கு உள்ளே போகும்போதும் வெளியே போதும் அவர்கள் கைகளையும் கால்களையும் கழுவி கொண்டார்கள் என்பதை தான் சொல்கிறார். அப்படின்னா இந்த கை காலுக்கு கழுவக்கூடியது பழக்கம். பிள்ளைங்களே வெளியிருந்து வந்தாங்கன்னா, ஸ்கூல் முடிச்சு வந்தாங்கன்னா இது மாதிரி வரும்போது கைகால் மூஞ்சி கழுவிட்டியா அப்படின்னு வந்தால் கேட்போம். குளிச்சுட்டு வா அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. மரண வீட்டுக்கு சென்றால் குளித்து வா என்று சொல்லுவார்கள். வெளியே போய் வந்தால் கைகால் முகம் கழுவி வா என்று சொல்லுவார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்திருக்கிறார் என்பதை புரிந்து கொண்ட நிலைமையிலே நாம் ஞானஸ்நானம் பெற்றவர்களாக இருக்கிறோம். குளிச்சிட்டோம், இனி நம்ம என்ன பண்ணோம்னா ஒருவர் காலை ஒருவர் கழுவுனா தான் இருக்கணுங்கிறத தான் என்ன பண்ணுறாரு அந்த இடத்துல வலி உறுத்தி விட்டு என்ன சொல்லுகிறான்னு பார்த்தோம்னா, நீங்கள் எல்லாரும் சுத்தமாக இருக்கிறீர்கள், ஆகிலும் எல்லாரும் அல்ல அப்படின்னு வார்த்தையை சொல்கிறார். அப்போ சுத்தமாக இருக்கிறவங்க காலம் மட்டும்தான் கழுவுவாரான்னு கேட்டால் இல்லை, சுத்தம் இல்லாதவங்களுக்கு காலையும் கழுவுவார். சுத்தம் இல்லாத காலம் தானே கழுவணும் இல்லையா? அப்போ அப்ப ரசம் அவர் பரிசுத்தமாக இருக்கவங்களுக்கு மட்டும்தான் கொடுப்பாரான்னு கேட்டால் அப்படி அல்ல, பரிசுத்தம் இல்லாதவங்களுக்கும் கொடுப்பாரு. அது நிமித்தம் அவனுக்கு ஆக்கினி வரும்னு தெரிஞ்சு அவன் தான் வாங்காமல் இருக்கணும்.
கொடுக்கறது எல்லாத்துக்கும் தான், புரியுதுங்களா? கொடுக்கறது எல்லாத்துக்கும் தான் கொடுப்பாங்க. நீ சுத்தம் இருக்கு நீ சுத்தம் இல்லைன்னு ஜட்ஜ் பண்ணுறதுக்கு வந்து யாருக்கும் அதிகாரம் கிடையாது. அதனால என்ன பண்ணிட்டாரு, சுத்தம் உள்ளவனுக்கும் சரி சுத்தம் இல்லாதவனும் சரி அவர் கொடுப்பார். அவர் அதை எடுத்துக்கக்கூடிய மனப்பான்மை நமக்கு இருக்கிறதா என்று நிதானித்து தான் இந்த காரியத்தை செயல்படுறாங்க. என்னோடு கூட அப்பம் புசித்தவன் எனக்கு விரோதமாக தன் குதிங்காலை தூக்கினான் என்று சொல்லுவதாக அந்த இடத்துல வந்து நம்ம பார்க்குறோம். அந்த 13ஆம் அதிகாரத்தில் வந்து நம்ம பின்பகுதியில் 17ஆம் வசனத்தில் வந்து நம்ம பார்க்குற பெரியமானவர்களே. அப்போது அவர் இப்படி சொல்லிட்டு அவர் தன்னை காட்டி கொடுக்கணும்னே அறிந்திருந்தபடியால் அப்படின்னா அந்த இடத்துல என்ன பண்ணுறாரு சொல்கிறாரு, வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக உங்களில் ஒருவனை காட்டிக் கொடுப்பான். அப்போ எந்த வேத வாக்கியம் பட்சவில் சங்கீதம் 41:9 அந்த வாக்கியம் நிறைவேறத்தக்கதான் அவன் காட்டி கொடுப்பவனாக மாறுகிறான் என்பதாக பார்க்க. அப்போ எல்லாரும் கேட்குறாங்க நானும் அவனும் கேட்குறான் நானும். அவனை அறிந்து கேட்டானா அறியாமல் கேட்டானா நமக்கு தெரியாது. சும்மா எல்லாருக்கும் மாட்டி நடிக்கலாம் அப்படிங்கிறக்கு கேட்டாலும் நமக்கு தெரியாது. இல்லை நிஜமாவே அவனை வந்து ஒரு ஆக்கிரமிப்பானுக்குள்ளே இருந்ததுனால தான் செய்வதென்று என்னதென்று அறியாமலே செய்து கொண்டிருந்தான் போலும் என்று கூட நம்ம எடுக்கலாம். நம்ம கூட அப்படி தானே பண்ணுவோம். நம்ம அப்படி தான் பண்ணுவோம். நமக்கு என்னென்ன பண்ணுறேன்னு நமக்கு தெரியாது, ஒரு நிதானம் இல்லாமல் செய்வோம். அப்போ பிசாசு ஆட்கொண்டது நிமித்தமாக அவர்கள் நிதானம் இல்லாமல் செய்கிறார்கள் என்பதான் என்ன பண்ணுறோம், அந்த இடத்துல நாம் புரிந்து கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம் பெரியமானவர்களே. அப்படின்னா அவர் இந்த மற்ற 26-24 பாருங்க, அவன் பிறவாது இருந்தால் நலமாக இருக்கும்னு வார்த்தை சொல்றார். ஐயோ அப்படிங்கிறார். அவன் பிறவாது இருந்தால் நலமாக இருக்கும்னாரு. அது என்ன சொல்றாரு அவரு? அவன் பிறக்காமையே இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்றாரா இல்லை வேறு ஏதாவது அர்த்தத்தை சொல்றாரா? நம்ம யோசனை பண்ணோம் இல்லையா? என்ன அர்த்தம்? அவன் பிறவாது அப்படின்னா அவன் பிறந்துட்டான்னு அர்த்தம். இவன் பிறவாதுன்னா நலமா இருக்குன்னு என்ன அர்த்தம்? அவன் பிறந்துட்டான் என்பதுதான் பொருள் இல்லையா? நீங்கள் பிறந்துட்டீர்களா என்று கேட்டால் என்ன சொல்லுவான்? என்ன பிறந்த கிண்டலா பண்றீங்கன்னு கேட்போம். ஆனால் நம்ம கேட்கறது என்ன? படிங்க யோவான் 3ஆம் அதிகாரம் 3, 5, 6. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால், நிக்கோதேமு சொல்றாரு அவன் பிறவாதிருந்தா நலமா இருக்குன்னு யூதாசை பற்றி சொல்லுகிறார். இங்க நிக்கோதேமிடத்திலே சொல்லுகிறார், ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் கடவுளுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று. கடவுள் ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே சொல்லுகிறார். மெய்யாகவே சொல். கடவுள் மறுபடியும் பிறந்தால் கடவுளுடைய ராஜ்யத்தை காண்பான். அப்படின்னா யூதாஸ் மறுபடியும் பிறந்திருக்க வேண்டும். கடவுளுடைய ராஜ்யத்தை கண்டவன் அப்படிதான் நம்ம எடுக்க முடியும். அவர் கடவுள் ராஜ்யம் கூடயே போயிட்டு இருக்கு. 5ஆம் வசனம் படிங்க. 5, 6. இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் கடவுளுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். கடவுளுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். இப்போ இங்க பாருங்க, இயேசு கிறிஸ்து யூதாஸ்கிட்ட சொல்லும் போது நீ பிறவாது இருந்தால் நலமா இருக்கும்ங்கிறார். ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான்ங்கிறார். யூதாஸ் தேவனுடைய ராஜ்யத்தை கண்டாரா? பார்த்தாரா தேவனுடைய ராஜ்யம்? இப்போ நம்ம பார்க்குறோமா தேவனுடைய ராஜ்யத்தை? தேவ ராஜ்யத்தை நம்ம பேசுகிறோம். அப்போ என்ன அர்த்தம்? பார்த்துட்டோம் தானே அர்த்தம், பார்க்குறோம் தானே அர்த்தம் இல்லையா? ஆனால் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாதுன்ட்டார். இப்போ சொல்லுங்க, யூதாஸ் பிரவேசிக்க முடியுமா? முடியாது. அவன் ஜலத்தினால் பிறந்தான், ஆனால் எதில் பிறக்கல? அவன் அதுக்குள்ளே செத்து போயிட்டான். அப்படித்தானே? இயேசு கிறிஸ்து பரமே இருக்கிறார் மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில். அதுக்கு முன்னாடியே என்ன ஆயிடுச்சு கிடைக்கிற 4 கூட செத்து போய்விட்டார். எப்போது பரிசுத்தாவி அருளப்பட்டது? பெந்தேகோஸ்தே நாள் தான் அருளப்பட்டது. பெந்தேகோஸ்தே நாள் யூதாஸ் இருந்தாரா? இல்லை. பெந்தேகோஸ்தே ஒருவேளை யூதாஸ் பெந்தேகோஸ்தே இருந்திருந்தால் என்ன பண்ணியிருப்பார்? அவர் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 120 மேல ஊத்தப்பட்டது. அவன் மனமாற்றம் அடைந்து அவனும் பெற்றிருப்பான். அந்த பாக்கியத்தை என்ன பண்ணிட்டான்? இழந்தான். ஞானஸ்நானம் பெற்றவனாக இருந்திருக்க வேண்டும். அதனால என்ன பண்ணிட்டாரு? இறையரசை கண்டவராக இருக்கிறார். இப்போ மோசே எடுத்துக்கோங்க. மோசே என்ன கேட்குறாரு பாருங்க. உபாகமம் 3ஆம் அதிகாரம் 25 27. உபாகமம் 3ஆம் அதிகாரம் 25 27.
நான் கடந்து போய் யோர்தானுக்கு அப்புறத்தில் உள்ள அந்த நல்ல தேசத்தையும் அந்த நல்ல மலையையும் லீபனோனையும் பார்க்கும்படி உத்தரவு கொடுத்தருளும் என்று வேண்டிக் கொண்டேன். அந்த நல்ல தேசத்தை லீபனோனையும் பார்க்கணும், நான் கடந்து போய் பார்க்கணும், அதுக்கு உத்தரவு கொடுங்கிறாரு. உள்ள போறதுக்காக பர்மிஷன் கேட்கல அவரு. கர்த்தரோ உங்கள் நிமித்தம் என் மேல் கோபம் கொண்டு எனக்கு செவி கொடாமல் என்னை நோக்கி, போதும், இனி இந்த காரியத்தை குறித்து என்னோட பேச வேண்டாம், இனி இதை பத்தி என்கிட்ட பேசாத அப்படின்ட்டாரு. 27 வரைக்கும் நீ பிஸ்காவின் கொடுமுடியில் ஏறி, ஆனா என்ன சொல்றாரு பாருங்க, நீங்க பிஸ்காவின் கொடுமுடியில் ஏறி உன் கண்களை மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் கிழக்கிலும் ஏறெடுத்து 4 திசையிலும் உன் கண்ணுல தேரெடுத்து பார்த்து உன் கண்களினாலே அதை பார், இந்த யோர்தானை நீ கடந்து போவதில்லை. இவன் கேட்ட என்ன கேட்டாரு நான் வந்து கானானை பார்க்கணும்னு தான் கேட்டான். கானானுக்குள்ள போகணும்னு கேட்டுக்கலாம் இல்லையா? பார்க்கணும்னு கேட்டாரு, பாரு, ஆனா நீ போக மாட்டேன். இதே நிலைமை தான் யூதாஸ் இல்லையா? யூதாஸ் வந்து இறையரசை கண்டான். யார் இறையரசு? உங்களுக்குள்ளே இருக்கிறதுன்னு தான் சொன்னார் அவர். இறையரசு எங்கே இருக்கிறதுன்னு கேட்கும்போது பரலோகராஜ்யம் எங்கே இருக்குன்னு கேட்டா அது இங்கே என்றும் அங்கே என்றும் சொல்லுவதற்கு ஏதுங்கிறாரு. பரலோகராஜ்யம் உங்களுக்குள்ள இருக்கின்றார். அப்படின்னா யூதாசுக்குள்ள இந்த பரலோகராஜ்யம் இயேசுவானவர் இருந்திருக்கிறார். அப்படித்தானே அர்த்தம்? பரலோகராஜ்யம் அவருக்குள்ள இருந்திருக்குது. அப்போ பார்த்துட்டாரு. நமக்கு கிடைக்காத பாக்கியம் அவருக்கு கிடைத்தது. ஆனால் என்ன பண்ணிவிட்டார்? அதை இழந்து போனார். இழந்து போன நிமித்தமாக என்னாச்சு? அவர் மோசே கானானுக்குள்ளே போக முடியல, கர்த்தரை அடக்கம் பண்ணார். அது 34 கடைசி அதிகாரத்தில் நீங்கள் படிச்சீங்கன்னா 34 அதிகாரம் 1-5 படிச்சீங்கன்னா அவரை வந்து அவருக்கு போகிறாரு, பார்க்குறாரு, அங்கே மறித்து போகிறார், அடக்கம் பண்ணிட்டார். இதுதான் நடந்தது. கானானை கண்டார் மோசே, கானானுக்குள்ள பிரவேசிக்கவில்லை. அதுபோல யூதாசும் மறுபடியும் பிறந்திருக்கிறார், ஞானஸ்நானம் பெற்றிருக்க வேண்டும். ஏன்னா பரலோகராஜ்யம் அவர் தெரிந்தார். ஏன்னா 12 பேர்த்து என்ன பண்றாரு? அவனை அனுப்புறார். அனுப்பிச்சு நீங்க போகையில் பரலோகராஜ்ய சமீபத்துக்கு சொல்லுங்கிறார். அப்ப யூதாஸ் அவங்களோட போயிருப்பார மாட்டாரா? பின்னும் 70 பேர்த்தையும் அனுப்புகிறார். 2 பேரை அனுப்புறார். ஒருவேளை 2 பேர்ல ஒருத்தர் பேசிப்போ ஒருத்தர் பேசாம இருந்திருப்பாரு. இவர் யூதாஸ் பேசாம இருந்திருக்கலாம் இல்லையா? யூதாஸ் கூட ஒருத்தர் அனுப்பிச்சு பேர், அவர் பேசிட்டு இவர் பேசாம இருந்திருக்கலாம். இவர் பேசியிருப்பார், நமக்கு தெரியாது. பேசினதாக குறிப்பு சொல்லப்படவில்லை. ஆனாலும் அவரும் அந்த ஊழியத்தை செய்தவராகத்தான் இருக்கிறார். ஆனால் என்ன கேட்டால் அவர்கள் மேட்டிமை நிமித்தமாகவும் பண ஆசை நிமித்தமாகவும் அவர் விழுந்து போன சபைக்கு ஒப்புமையாக மாறிவிட்டார் என்பதைத்தான் என்ன பண்ணுறோம், அந்த இடத்துல நாம் புரிந்து கொள்கிறவர்களாக இருக்கிறோம் பிரியமானவர்களே. அப்போது அடுத்ததான் நம்ம என்ன பார்க்குறோம், இப்போ எனக்கு செலெக்ஷன் வந்துட்டாங்க. இந்த செலெக்ஷனில் வந்துட்டவங்களை தப்புவிக்க வேண்டும் தான் வந்து இயேசுவோடைய ஒரு ஒரு ரிக்வெஸ்ட் அவங்க கிட்ட சொல்கிறாங்க பாருங்க. மத்தேயு 26 அதிகாரம் 35. அதற்கு பேதுரு, நான் உம்மோடு மறிக்க வேண்டியதா இருந்தாலும் மறுதளிக்க மாட்டேன் என்றான். சீஷர்கள் எல்லாரும் அப்படியே சொன்னார்கள். ஆமா, நான் உம்மோடு மறிக்க வேண்டியதா இருந்தாலும் நான் மறுதளிக்க மாட்டேன் அப்படின்னு பேதுரு சொன்னோடனே எல்லாருமே அதை சொல்றாங்க இல்லையா? எல்லாருமே சீசர் எல்லாமே சொல்றாங்க. அதுலயே 18 யோவான் 18 அதிகாரம் 9 வசனம். நீர் எனக்கு தந்தவர்களில் ஒருவனையும் நான் இழந்து போகவில்லை என்று அவர் சொல்லிய வசனம் நிறைவேறத்தக்கதாக. நீர் எனக்கு தந்தவைகளில் ஒருவரையும் நான் இழந்து போகவில்லை என்று சொல்றாரு. அப்படின்னா 12 பேர்த்துக்கு யூதாசையும் தானே கொடுத்துருக்காரு. யூதாசை இழந்து போகவில்லைன்னு சொல்லலாம் இல்லையா? நீர் எனக்கு தந்தவைகளில் ஒருவரையும் இழந்து போகவில்லைன்னு சொல்றாரு. படிங்க மார்க்கு 14 அதிகாரம் 50 வசனம். யோவான் 18:9 படிச்சிட்டீங்களா? 18:9 படிங்க. யோவான் 18:9 படிச்சிட்டீங்களா? நீர் எனக்கு தந்தவர்களில் ஒருவனையும் நான் இழந்து போகவில்லை என்று அவர் சொல்லிய வசனம் நிறைவேறத்தக்கதாக இப்படி நடந்தது. அப்படியா? இவர்களை போக விடுங்கிறாரு. 8 வசனமா படிங்க. இயேசு பிரதியுத்தரமாக, நான் தான் என்று உங்களுக்கு சொன்னேனே, தேடுகிறது உண்டானால் இவர்களை போக விடுங்கள் என்றார். ஆமா, தேடுகிறது இவர்களை போக விடுங்கள் என்று என்ன பண்ணுகிறார்? அவர்களோடு அந்த இடத்துல வந்து அவர் பேசுகிறார் இல்லையா? அப்போ என்ன பண்ணிட்டாங்க அவங்கள? மார்க் 14 அதிகாரம் 50 வசனத்தில்
எல்லாரும் ஓடி போனார்கள்ங்கிறாரு. 14:50. மார்க் 14:50. அப்பொழுது எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள். அப்போது எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள் அப்படின்னு வந்து சொல்றார். அப்போ அவர் இவர்களை தந்திருக்கிறார், எல்லாரும் ஓடி போயிடறாங்க. இவங்களை போக எல்லாரும் ஓடி போயிடுறாங்க. அப்படின்னா யூதாஸ் அவரோடு கூட இருந்தவர் என்று தான் நம்ம என்ன தோணுது. ஆனால் இந்த 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் பாருங்க, யோவான் 18:5 அவருக்கு அவர்கள் பிரதியுத்தரமாக, நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். அதற்கு இயேசு, நான் தான் என்றார். அவரை காட்டி கொடுத்த யூதாசும் அவர்களோடு கூட அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் எங்கே நிற்கிறார்? அவர்களோடு நிற்கிறார். இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் இருக்கணும்னு என்ன பண்றாரு? இவர்களை எல்லாம் போக விடுங்கிறாரு. அப்ப யாருன்னு இவரோடு கூட நின்றவர்கள், அவங்களாம் இவரோடு கூட நின்றவர்கள். யூதாஸ் வந்து இவருக்கு ஒடுக்கப்பட்டவர் தான். ஆனால் இவர் எங்கே நிற்கிறார்? இவர் அவரோடு நிற்கிறார். புரியுதுங்களா? அப்ப அதனாலதான் என்ன பண்ணிட்டாரு? அந்த பாக்கியத்தை அவர் இழந்து போகிறார் அப்படின்னு என்ன பண்ணிட்டோம்? அந்த இடத்துல நாம் புரிந்து கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம் பிரியமானவர்களே. அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 16 to 18 மற்றும் 24. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம். சகோதரரே, இயேசுவை பிடித்தவர்களுக்கு வழிகாட்டின யூதாசை குறித்து பரிசுத்த ஆவி தாவீதின் வாக்கினால் முன் சொன்ன வேத வாக்கியம் நிறைவேற வேண்டியதா இருந்தது. அவன் எங்களில் ஒருவனாக எண்ணப்பட்டு ஊழியத்திலே பங்கு பெற்றவனாய் இருந்தான். அநீதத்தின் கூலியினால் அவன் ஒரு நிலத்தை சம்பாதித்து தலைகீழாக விழுந்தான். எங்களோட ஊழியத்தில் பங்கு பெற்றிருந்தான்ங்கிறாரு. ஆனா என்ன ஆயிடுச்சு? அநீதத்தின் ஊழியினால் என்ன பண்ணிட்டாரு? அவர் நிலத்தை சம்பாதித்து தலைகீழாக விழுந்து அவன் வயிறு வெடித்து சரிந்து குடல்கள் சரிந்து கூட இறந்து போயிடுறார் இல்லையா? அநீதத்தின் கூலியினால் தான் நடந்ததே தவிர மற்றபடி அவன் எப்படா இருக்கிறார்? எங்களில் ஒருவனாக எண்ணப்பட்டு இந்த ஊழியத்தில் பங்கு பெற்றவனாய் இருந்தான். அப்ப அவனுக்கு பங்கு இருந்திருக்குது. ஆனா என்ன பண்ணிட்டார்? அவர் போய் விழுந்துட்டார். அவர் 24ஆம் வசனம் படிங்க. அதுலயே எல்லாருடைய இருதயங்களையும் அறிந்திருக்கிற கர்த்தாவே, யூதாஸ் என்பவன் தனக்குரிய இடத்துக்கு போகும்படி இழந்து போன இந்த ஊழியத்திலும் தனக்குரிய பாருங்க, யூதாஸ் என்பவன் தனக்குரிய இடத்திற்கு போகும்படி இழந்து போன இந்த ஊழியத்தின் அப்போஸ்தலருக்கு பெறுவதற்காக 2 பேரும் நிற்கிறாரு. அப்ப என்ன சொல்றாரு? தனக்குரிய இடத்திற்கு போகும்படிங்கிறாரு. ஏன் சொன்னார்? அவருக்குன்னு ஒரு இடம் இருக்கா அப்படின்னு வந்து என்ன பண்றோம்? அந்த இடத்துல வந்து நாம் கேட்கிறவர்களாக இருக்கிறோம் என்பதா பார்க்கணும். அவருக்கு ஒரு இடம், தனக்குரிய இடம் எது அப்படின்னு கேட்டோம்னா மத்தேயு 27 5 to 8. அப்பொழுது அவன் அந்த வெள்ளிக்காசை தேவாலயத்தில் எறிந்துவிட்டு புறப்பட்டு போய் 4 கொண்டு செத்தான். பிரதான ஆசாரியர் அந்த வெள்ளிக்காசை எடுத்து, இது இரத்த கிரயமானதால் காணிக்கை பெட்டியிலே இதை போடலாகாது என்று சொல்லி ஆலோசனை பண்ணின பின்பு அந்நியரை அடக்கம் பண்ணுவதற்கு குயவனுடைய நிலத்தை அதனாலே கொண்டார்கள். அப்ப அந்த 30 வெள்ளிக்காசு அவருடையது. அந்த 30 வெள்ளிக்காசு வச்சு என்ன பண்ணிட்டாங்க? ஒரு இடத்தை வாங்கிட்டாங்க. அந்த இடத்தை வந்து ரத்த நிலம் என்று சொல்லப்படுகிறது. அப்ப அது யாருடைய நிலம்? அது யாருடைய காசுல வாங்கினது? யூதாஸோட காசுல வாங்கினது. அப்ப யூதாஸோட லேண்டு தானே. அதனாலதான் அவர் என்ன சொல்றாரு? தனக்குரிய இடத்துக்கு போகும்படின்னு எழுதுறார். அது இன்னொரு அர்த்தம் இருக்குது. யூதாஸ் காரியோத்தினாவே என்ன அர்த்தம்னு பார்த்தோம்னா, நிலத்தில் புகழ் பெற்றவன் என்பது பொருள். நிலத்தினால் புகழ் பெற்றவன். எந்த நிலத்தினால் என்ன நம்ம பார்த்தோம்? நம்ம என்ன பார்த்தோம் கேட்டீங்கன்னா, யூதாஸ்னா யகுதா என்கிற வார்த்தைக்கு செலிப்ரேட்டட் அப்படின்னு பார்த்தோம். ஈஷ்னா மனிதன், மேன். அப்புறம் கெய்ரா அப்படின்னா வந்து பில்டிங் ஃப்ளோர் அப்படின்னு பார்த்தோம். செலிப்ரேட்டட் மேன்ஸ் பில்டிங் ஃப்ளோர் அப்படின்றதெல்லாம் சேர்த்து பார்த்தோம். யூதாஸ் காரியோத்தனா செலிப்ரேட்டட் மேன்ஸ் பில்டிங் ஃப்ளோர் அப்படின்னா புகழ்பெற்ற நிலத்தில் புகழ் பெற்றவன் வந்து அதை அர்த்தம் கொள்ளலாம் இல்லையா? எந்த நிலத்தில் புகழ் பெற்றவன் கேட்டா, இரத்த நிலத்தில் புகழ் பெற்றவன். இரத்த நிலம் இரத்தமாக மாறியது, அதனால் புகழ் பெற்றவன் என்பதைத்தான் அந்த இடத்திலே வந்து நாம் புரிந்து கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம் பிரியமானவர்களே. இதுதான் எடுத்துக்கிறோம். அப்ப யூதாஸ் காரியோத்து இப்ப இயேசுவை உலகத்தில் அனைவரும் நேசிப்பார்கள். இயேசுங்கிற பெயர் கூட வச்சுக்குவாங்க, ஜேசுதாஸ் எல்லாம் வச்சுக்குவாங்க.
அவரை காட்டி கொடுத்தவர் தான் அதற்கு காரணமானவர், இயேசு சிலுவைக்கு செல்வதற்கு. ஆனா யூதாஸ் காரியத்தின் பேர் யாராவது வைப்பாங்களா? இயேசுங்கிற பேர் எல்லாரும் வச்சிருந்தாலும் இயேசு ஞாபகத்தில் வச்சிருப்பாங்க. யூதாஸுங்கிற பேர் யாரும் வைக்கலைனாலும் யூதாஸை ஞாபகத்தில் வச்சிருப்பாங்க இல்லையா? ஏன் என்று கேட்டால், யூதாஸ் எப்படி நிலத்தின் மீது பணத்தின் மீது அதிக கவனம் செலுத்தினானோ அது போலத்தான் இன்றைக்கு உலகத்தாரும் சரி சபையாரும் சரி அதில் தான் அதிகம் கவனம் செலுத்தி, யூதாஸ்கிற பேர் இருக்கோ இல்லையோ, குணாதிசயத்தில் யூதாஸாகத்தான் என்ன அநேகர் செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது என்பதாக அந்த இடத்துல வந்து நம்ம பார்க்கணும். அடுத்ததை நம்ம பார்க்கும்போது மற்ற 26ஆம் அதிகாரம் 69 75 26 69 75. அத்தருணத்தில் பேதுரு வெளியே வந்து அரண்மனை முற்றத்தில் உட்கார்ந்திருந்தான். அப்பொழுது வேலைக்காரி ஒருத்தி அவனிடத்தில் வந்து, நீயும் கலிலேயனாகிய இயேசுவோட கூட இருந்தாய் என்றார். அதற்கு அவன், நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது என்று எல்லாருக்கும் முன்பாக மறுதலித்தார். எல்லாருக்கும் முன்பாக மறுதலிக்கிறார் பேதுரு. அவன் வாசல் மண்டபத்திற்கு போன பொழுது வேறொருத்தி அவனை கண்டு, இவனும் நசரேயனாகிய இயேசுவோட கூட இருந்தான் என்று அங்கே இருந்தவர்களுக்கு சொன்னான். அங்கேயும் என்ன பண்றாங்க, அங்க சர்டிஃபை பண்றாங்க, இவரு அவங்க கூட தான் இருந்தாருன்ட்டு. அவனும் அந்த மனுஷனை நான் அறியேன் என்று, எனக்கு தெரியாது, நான் அறியேன் மறுதலித்தான், திரும்பமாக மறுதலிக்கிறான். அப்புறம் சற்று நேரத்துக்கு பின்பு அங்கே நின்றவர்கள் பேதுருவினிடத்தில் வந்து, மெய்யாகவே நீயும் அவர்களில் ஒருவன், உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது என்றார்கள். திருப்பி 3ஆவது தடவை வந்து சொல்றாங்க, உன் பேச்சை வெளிப்படுத்தி நீ அங்கதான் அவங்க கூட தான் இருந்த அப்படின்னு சொல்லும் போது, அப்பொழுது அவன் அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும், அப்போது அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். உடனே சேவல் கூவிற்று இல்லையா? 75 வரை படிச்சிருங்க. அப்பொழுது பேதுரு, சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று இயேசு தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை நினைத்து கொண்டு வெளியே போய் மனம் கசந்து பார்த்தீங்களா? இப்ப வந்து பேதுரு தெரியாது என்றார், அறியான் என்று சொன்னார், சபித்தார், மறுதலித்தார், கடைசியில் மனக்கசந்து அழுதார். அதனால வந்து அவர் விழுந்து போய் எழுந்திருக்கக்கூடிய சபைக்கு முன்னடையாளமாக இருக்கிறார். நம்ம விழுந்தாலும் எந்திரிக்கணும். மனக்கசந்து தாவீது விழுந்தார் இல்லையா? ஆனால் எழுந்தார், இறுதி வரை நின்றார். அதுபோல பேதுரு விழுந்தார், எழுந்தார், இறுதி வரை நின்றார். உங்களில் ஒருவனை காட்டி கொடுப்பான்னு சொல்லும் போது அவன் யாருன்னு கேளுங்கிறார் இவரு. அப்ப நான் அல்லங்கிறத அவர் புரிந்து கொண்டார். அவன் ஆர் என்று கேட்டார். அவர் மார்பில் சாய்ந்து கொண்டிருந்த கூடிய யோவான், அவர் விழவில்லை, இவர் விழுந்து எழுந்தார். ஆனால் யூதாசோ விழுந்து எழாமல் போனான் என்றுதான் சரித்திரம் சொல்லுகிறார் என்பதாக பார்க்கிறோமா? மத்திய 27ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். 27, 3-4. அப்பொழுது அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் அவர் மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதை கண்டு தீர்க்கப்பட்டதை கண்டு மனஸ்தாபப்பட்டு 30 வெள்ளிக்காசை பிரதான ஆசாரியரிடத்திற்கும் மூப்பரிடத்திற்கும் திரும்ப கொண்டு வந்து, குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்றான். அதற்கு அவர்கள், எங்களுக்கு என்ன, அது உன்பாடு, எங்களுக்கு என்ன உன்பாடு, வாங்கிட்டு அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, வித்தாச்சு, நீ கிடையாது, உனக்கு உரிமை கிடையாது. தான செட்டில்மெண்ட் பண்ணியாச்சு, அதை வித்துட்டாங்க. தான செட்டில்மெண்ட் தான் பண்ண கொடு அப்படிங்கிற யாரும் கொடுக்க மாட்டாங்க. எனக்கும் அது பிறவாதிரிச்சுக்கோ எனக்கு இதில் வந்து எந்த பாக்கியம் இல்லைன்னு சுயசிந்தோடு எழுதிக்கும் போது ஒன்றும் செய்ய முடியாது. உடனே என்ன பண்ணிட்டார், போய் 4 கொண்டு செத்து விட. 3-4 படிச்சிட்டிங்களா? படிங்க. அதிலே 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் படிங்க. கானானியனாகிய சீமோன் அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் குறித்து, யூதாஸ் காரியோத் என்பவர்களை, கானானியனாகிய சீமோன் காட்டி கொடுத்த யூதாஸ் காரியோத்து. அப்ப காட்டி கொடுத்த யூதாஸ் காரியோத்து மத்திய 27ஆம் அதிகாரத்தின் பிரகாரமாக அவன் 4 கொண்டு செத்தான். அப்போஸ்தலர்கள் 1ஆம் அதிகாரத்தின் பிரகாரமாக அவன் தலைகீழாக விழுந்து வயிறு வெடித்து செத்தான். படிச்சா இல்லையா? இதுல 4 கொண்டு சேர்த்து வயிறு வெடிச்சு செத்தான். எது சரியானது? தலைகீழாக விழுந்து வயிறு வெடித்து செத்ததா அல்லது 4 கொண்டு செத்ததா? ரெண்டும். மத்திய 27 வேற மாதிரி எழுதுற, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் வேற மாதிரி எழுதி இருக்கிற. இதை அவங்க சொல்றாங்க. அவங்க
அப்ப என்ன பண்ணும், ரெண்டு மாறுபட்ட கருத்துகள் வேதத்திலே காணப்படும், ரெண்டு உண்மைனா ஏத்திக்கணும், இல்லைன்னா ஒன்று பொய்யாயிடும். அது எப்படி நம்ம பேலன்ஸ் பண்ணணும்னா, அவன் தூக்கு போட்டு செத்து அவரை யாரும் எடுத்து அடக்கம் பண்ணாத பட்சத்தில் அவன் தலைகீழாக கீழே விழுந்து வயிறு வெடித்து செத்தான். புரியுதுங்களா? நான்று கொண்டு கீழே விழுந்து வயிறு வெடித்து செத்தான். இப்படி போனது பேலன்ஸ் ஆயிடும். புரியுதுங்களா உங்களுக்கு? போய் தூக்கு போட்ட இவனாக ரெண்டு விட்டு போயிட்டாங்க, அது விழுந்துச்சு, இந்த பாடி விழுந்தது. வயிறு அப்படி விட்டிங்கன்னா என்ன ஆகும்? 3 நாள் 4 நாள் விட்டிங்கன்னா வயிறு வெடிச்சிடும், வயிறு ஊப்பி டொம்முன்னு வெடிச்சிடும். அதுக்கு தான் செத்து போனவங்களுக்கு வயிறு கடப்பாறையை வச்சோ இல்லை அருவாளை வச்சோ எதை வச்சு வயிற்று வச்சு கட்டுவாங்க. ஆமாம், அது ஏன் கட்டுறாங்க? ஒரு கடப்பாறை விளைச்சி கட்டுறாங்க பாருங்க. எதுக்கு? வயிறு வெடிச்சிச்சுன்னா என்ன பண்ணுறது? அப்படியே ஒரு வெயிட்டு கொடுக்குறாங்க அந்த இடத்துல. இது இன்னைக்கு நடக்குது. இன்னைக்கு ஃப்ரீசர் பாஸ் வந்தனால பரவாயில்ல, அதனால தெரியாது. அப்போ இதுக்காக தான் இந்த காரியங்கள் சொல்லப்படும் என்பதாக பார்க்குறோம். அதில் என்ன சொல்கிறான்னு பார்த்தோம்னா, குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி, என்ன படிச்சிங்களா? குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்தேனே அப்படின்னு சொல்லி தானே போய் சாக்குறாரு. அது எந்த வசனம்? 27:4. 27:3. 27:3. அவர் மனஸ்தாபப்பட்டான். அவன் மனஸ்தாபப்பட்டான். அவர் மனஸ்தாபப்பட்டு மனக்கசந்து அழுதான். இவர் மனஸ்தாபப்பட்டு அப்பேதுரு ஆண்டவனிடத்திலே வந்தான், இவனும் ஆசாரி இடத்திலே சென்றான், 4 கொண்டு செத்தான். இப்போ அவன் மனஸ்தாபப்படுறான், ஐயோ இப்படி பண்ணிட்டேனே, நான் அவரை காட்டி கொடுத்தேன், 30 வெள்ளி காசு நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்துடுச்சு, இவர் எஸ்கேப் ஆகிடுவார் அப்படின்னு நான் நினச்சேன். அவன் கேட்டானே, எனக்கு தெரியாது, நான் காட்டி கொடுத்துட்டேன், நீ தானே பத்திரமா வச்சுக்கணும். ஏன்னா இவர் அடிக்கடி காணாமல் போயிருக்காரு ஜீசஸ். எங்க மலை உச்சியில் கொண்டு போய் அவர் கீழே தள்ள பார்த்தாங்க, அங்கே போய்விட்டார். கூட்டுக்குள்ளே வர்றாரு, இப்படி எல்லா வேலையும் செய்கிறாரு, அதனால இவர் காணாமல் போயிடுவாருன்னு நினச்சிட்டு என்ன பண்ணிட்டான், காட்டி கொடுத்தா சிலுவைக்கு போயிட்டான். அதனால் அவன் மனக்கசந்து அழுது நாற்றம் கொண்டு செத்தான். ஆனால் அவன் சொல்லிய வார்த்தையோ, குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்தேங்க. அவன் சொன்னது உண்மை இல்லையா? குற்றமில்லாத ரத்தமா அது? ஆம். அதை காட்டி கொடுத்தானா? ஆம். அவன் காட்டி கொடுக்கவில்லை என்று சொல்வதற்கு மீட்பில்லை. அதானே அர்த்தம். ஒருவேளை இந்த யூதாஸ் இன்னொரு ஏதோ வருமா இயேசுவை காட்டி கொடுக்கறதுக்கு, இல்லையா? அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. 1 பேதுரு 1:19 19. 1 பேதுரு 1:19. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே, அதனால மீட்கப்பட்டீங்கிற, குற்றமில்லாத மாசற்ற ரத்தமாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தத்தினால. இதுதாங்க அவர் சொன்னார் அந்த இடத்துல. இதுதான் ஆரம்பத்திலே இயேசு ஞானஸ்நானம் பெற வரும்போதே யோவான் சொல்லிட்டார். 1:29. யோவான் யோவான் 1:29. மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டு, உலகத்தின் பாவத்தை சுமக்கிற தேவாட்டு குட்டின்ட்டாரு. 1 யோவான் 1:7. அவன் 1 யோவான் 1:7. குற்றமில்லாத ரத்தம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்பதை காட்டி கொடுத்தது யூதாஸ் தான். 1 யோவான் 1:7. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அதான் குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்தார். குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொண்டு அவர் மனஸ்தாபப்பட்டார். ஆனால் 4 கொண்டு செத்தார். அவர் துக்கப்பட்டார். பேதுருவும் துக்கப்பட்டார். அதை தான் எழுதுறாரு 2 கொரிந்தியர் 7:10. 2 கொரிந்தியர் 7:10. தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல், ஆமா, தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுவதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குறது. இது பேதுரு பெற்றுக்கொண்டார். திருப்பி மனஸ்தாபப்பட வேண்டிய அவசியம் இல்லை, இல்லையா? ரட்சிப்புக்கு மனம் திரும்பலை உண்டாக்கி விட்டது. ஆனால் லௌகீக துக்கம், யூதாசுடைய துக்கம் லௌகீக துக்கம். இந்த லௌகீக துக்கமோ மரண
மரணத்தை இது மரணத்தை உண்டாக்கி விட்டது. புரியுதுங்களா? இதுதான் இன்றைக்கு நடந்ததாக அந்த இடத்துல வந்து நம்ம பார்க்கிறோம். யோவான் 13ஆம் அதிகாரம் 26 முதல் 28. இயேசு பிரதியுத்தரமாக, நான் இந்த துணிக்கையை தோய்த்து எவனுக்கு கொடுப்பேனோ, நான் இந்த துணிக்கையை தூக்கி யாருக்கு கொடுப்பேனோ அவன்தான் என்று சொல்லி துணிக்கையை தோய்த்து சீமோன் குமாரனாகிய யூதாஸ் காரியோத்துக்கு கொடுத்தார். துணிக்கையை தூக்கி சீமோன் குமாரனாகிய யூதாஸ் காரியோத்துக்கு என்ன பண்றாரு? கொடுக்குறாரு. இவன் தான் சொல்லி கொடுக்குறாரு. யானானு கேட்கும் போது இவன் தான் சொல்றாரு. அந்த துணிக்கையை அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். அப்ப சாத்தான் என்ன கூட்டிட்டு போக ஆரம்பிச்சிட்டான். எங்க போகணும்னு மார்க்கத்துக்கு வழி நடத்துக்கிறான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய் என்றார். நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய் என்று சொல்லுகிறார். அவனை அனுப்புகிறார். இயேசுவால் அனுப்பப்பட்டவராக இருக்கிறார். நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய். அவன் இப்படி அவனுடனே சொன்னதின் கருத்தை பந்தி இருந்தவர்களில் ஒருவரும் அறியவில்லை. பந்தியதை யாருக்கு என்ன சொல்றான்னு தெரியல. நீ போய் சீக்கிரமா செய்யுங்கிறாரு. அவர் என்ன சொன்னாருன்னு பாக்குறோம். யூதாஸ் பணப்பையை வைத்துக் கொண்டிருந்தபடியினால் அவன் போய் பண்டிகைக்கு தேவையானவைகளை கொள்ளும்படிக்காவது தரித்திரருக்கு ஏதாகிலும் கொடுக்கும்படிக்காவது இயேசு அவனுடனே சொல்லி இருப்பார் என்று சிலர் நினைத்தார். பாத்தீங்களா? பணப்பையை வச்சிருக்கனால அவன் தரித்திரம் கொடுக்கறதோ இல்ல பண்டிகை ஏற்பாடு பண்ணுறதுக்காக அனுப்பிச்சிருப்பாருன்னு இவங்க நினைச்சுக்கிறாங்க. அவன் அந்த துணிக்கையை வாங்கின உடனே புறப்பட்டு போனான். இவர் அனுப்புகிறார். அனுப்பப்பட்டவராக இருக்கிறார். அவர் புறப்பட்டு போகிறார். 28 படிச்சிட்டீங்களா? படிச்சிட்டீங்களா? 20ஆம் வசனம் படிங்க. நான் அனுப்புகிறவனை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான். பாருங்க, நான் அனுப்புகிறவனை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான். அப்படின்னா இந்த அப்போஸ்தலர்களாகட்டும் நாம ஆகட்டும் அனுப்புறாங்கன்னு ஜீசஸ் நம்மளை அனுப்புறாரோ, அப்போஸ்தலர் அனுப்புனார். அப்போ அப்போஸ்தலர் போய் சொன்னவங்களாம் ஏற்றுக்கிட்டாங்கன்னா இயேசுவை ஏற்றுக்கிட்டாங்க. இப்போ யூதாஸ் என்ன பண்ணிட்டாரு? அவர் போய் சொல்லிட்டாரு. இவர் தான் காட்டி கொடுத்துட்டாரு. அவங்க ஏற்றிருந்தாங்கன்னா அவங்களுக்கு மீட்பு உண்டு. ஆனால் அவங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன்னா இவர் தேவனுடைய குமாரன் சொல்கிறாரு, இவர் சரியில்லைன்னு என்ன பண்ணுறாங்க? அவங்க வந்து அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படின்னா அப்போஸ்தலர்கள் சொன்னவைகளை ஏற்றுக்கொண்டவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள் என்பது பொருள். யூதாசும் போய் சொன்னான், காட்டி கொடுப்பதற்காக சொன்னான். ஆனால் இவர்களோ ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு தான் எடுத்துக்கணும். ஏற்றுட்டாங்கன்னு என்ன ஆயிடும்? இதான வழி அப்படின்னு தெரிஞ்சிருப்பாங்க. ஆனால் அந்த அவரை பிடிக்க வந்த போர்ச்சேவகர் என்ன ஆனார்கள் என்பதை பின்னாடி விளக்குகிறார். அதிலே 22ஆம் அதிகாரத்தில் படிங்க. 27 முதல் 30. 22, 27 முதல் 30. 22, 27, 30. இல்ல, இது லூக்கா மன்னிக்கவும், லூக்கா 22 27 30. பந்தி இருக்கிறவனோ பணிவிடை செய்கிறவனோ எவன் பெரியவன்? பந்தி இருக்கிறவனோ பணிவிடை எவர் பெரியவர்? பந்தி இருக்கிறவன் அல்லவா? அப்படி இருந்தும் நான் உங்கள் நடுவிலே பணிவிடைக்காரனை போல் இருக்கிறேன். மேலும் எனக்கு நேரிட்ட சோதனைகளில் என்னோடு கூட நிலைத்திருக்கிறவர்கள் நீங்களே. எனக்கு நேரிட்ட சோதனைகள் என்னோடு கூட நிலைத்திருந்தவர்கள் நீங்களே. ஆகையால் என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல. அப்ப நிலை நின்றவர்களுக்கு தான் ராஜ்யமே தவிர நிலை நிற்பவருக்கு ராஜ்யம் இல்லை அப்படின்னு அர்த்தம். 12 பேருக்கு யூதாஸ் தான் இருக்கிறாரு. என்னோட நிலைமை நீங்க தான். பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தணும், நானும் உங்களுக்கு ராஜ்யத்தை ஏற்படுத்துறேன்ங்கிறாரு. ஆனால் இந்த பாக்கியத்தை அவர் இழந்து போய் விட்டார். அதுதான் நம்ம சொல்ல வர்றோம். புரியுதுங்களா உங்களுக்கு? நீங்களே பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல நானும் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன். நீங்கள் என் ராஜ்யத்திலே என் பந்தியிலே போஜனம் பண்ணி, நீங்கள் என் ராஜ்யத்திலே என் பந்தியிலே போஜனம் என்னோடு கூட பண்ணி, இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாய் சிங்காசனங்களின் மேல் உட்கார். இஸ்ரவேல் 12 கோத்திரம் நியாயம் தீர்க்க 12 சிங்காசனம் மேல உட்காருவீங்கன்ட்டார். அப்படின்னு அதனாலதான் சொல்றாரு, இவன் பிறவாது இருந்தால் நலமாயிருக்கும் இல்லையா? அவர் ஆவியிலே கலங்கி தான் என்ன சொல்லுகிறார்? இந்த காரியத்தை வந்து அங்கே சொல்லுகிறார் என்பதாக அந்த இடத்துல வந்து பார்க்குறோம். அவர் ஆவியிலே கலங்கி இவன் பிறவாது இருந்தால் நலமாய் இருக்கும் என்று சொல்லுவதாக பார்க்கிறோம். காட்டிக்கொடுக்க பற்றி யோவான் 13ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம்.
இயேசு இவைகளை சொன்ன பின்பு ஆவியிலே கலங்கி உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான். ஆவியிலே கலங்கி உன்னை காட்டிக் கொடுப்பான். இவன் பிறவாதிருந்தால் நலமா இருக்குங்கிறார். எல்லாரும் அல்ல என்னாரு. அப்படின்னா இவர் இயேசு அனுப்பப்பட்டவர்கள், இயேசுவின் ஊழியத்தை சிறப்பான முறையில் செய்து மரித்தார்கள். அவர்கள் அந்த மீட்பை பெற்றார் இல்லையா? பிதாவின் ராஜ்யத்தில் பங்கு பெறக்கூடிய பாக்கியத்தை பெற்றார். இது இயேசு கிறிஸ்து இந்த 12 பேர்த்த உட்கார வச்சு அந்த போஜனம் கொடுக்கும்போது அவருக்கு ஞாபகம் வந்திருக்கிறது. அதனாலதான் அவர் சொல்றாரு, இந்த இதுல இவங்க பங்கு இருக்க மாட்டாங்கிற அவருக்கு தெரியும். அதுதான் என்ன பண்றாரு, அந்த இடத்துல விளக்குகிறார் என்பதாக அந்த இடத்துல பார்க்கிறோம். யோவான் 18ஆம் அதிகாரம் 3-9. யூதாஸ் போர்ச்சேகவரின் கூட்டத்தையும் பிரதான ஆசாரியர் பரிசேயர் என்பவர்களால் அனுப்பப்பட்ட ஊழியக்காரரையும் கூட்டிக் கொண்டு பந்தங்களோடும் தீவட்டிகளோடும் ஆயுதங்களோடும் அவ்விடத்திற்கு வந்தான். இயேசு தமக்கு நேரிடப் போகிற எல்லாவற்றையும் அறிந்து எதிர்கொண்டு போய் அவர்களை நோக்கி, யாரை தேடுகிறீர்கள் என்றார். அவருக்கு அவர்கள் பிரதியுத்தரமாக, நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம் சொல்லுகிறார்கள். யூதாஸ் அவர்களோடு இருக்கிறார். அதற்கு இயேசு, நான் தான் என்றார். அவரை காட்டி கொடுத்த யூதாசும் அவருடனே கூட நின்றார். அவர் கூட நிக்கிறாங்க. இப்ப நான் தான் சொல்றாரு. சொன்ன உடனே நான் தான் என்று அவர்களிடத்தில் சொன்ன உடனே அவர்கள் பின்னிட்டு தரையிலே விழுந்தார். அப்ப யூதாசும் விழுந்தார். அதுதான் சொல்றேன். நம்ம இந்த அப்போஸ்தலர்கள் விழவில்லை. ஆனால் அப்போஸ்தலன் ஒருவனாக இருந்த யூதாஸ் என்ன பண்ணிட்டாரு, அவன் விழுந்தான் அவர்களோடு. நாமும் அப்படி இருக்கிறோமா சிந்திக்க பார்க்கிறவர்களாக. நான் தான் சொல்றாரு, நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறேன்னா நான் தான் சொல்றேன், அவனோட சேர்ந்து இவன் விழுந்துட்டான். அப்ப என்னது, பிசாசு இயேசுவின் வார்த்தைக்கு முன்னால் நிற்க முடியவில்லை என்பதுதான் பொருள். அதனாலதான் அவர் வாய் தரவாத ஆட்டை போடுறாரு. வாயை தரனா பொத்து பொத்துன்னு கொடுத்துருப்பானுங்க. பிலாத்து பொத்துன்னு கொடுத்துருப்பான் இல்லையா? போச்சவளும் பொத்துன்னு கொடுத்துருப்பாங்க. அடிச்சவங்க எல்லாம் பொத்துணும். என்ன ஏன் அடிக்கிறேன் பொத்து கொடுத்துருப்பான். ஆனா அந்த அளவுக்கு அவருக்கு பவர் இருக்குது என்கிறத அந்த இடத்துல வந்து நம்ம பார்க்கிறோம் பெரியமானவர்களே. அப்போ வந்து என்ன பண்றாரு, படிங்க 9 வரைக்கும் படிச்சிருங்க. அது 18ஆம் அதிகாரம் 6 படிச்சிட்டீங்க. 7, 8. மறுபடியும் அவர்களை நோக்கி, யாரை தேடுகிறீர்கள் என்று கேட்டார். அவர்கள் நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, நான் தான் என்று உங்களுக்கு சொன்னேனே. என்னை தேடுகிறதுண்டானால் இவர்களை போக விடு. நான் தான் சொன்னேன்ல, இவங்களை போக விடுன்ட்டார். அப்படின்னா அவர்கள் எல்லாரும் போய்விட்டார்கள். ஆனால் அவர்களோடு இருந்தவர் யாருன்னு கேட்டீங்கன்னா யூதாஸ். போக விட்டவர்கள் அவர்கள் போய் இயேசுவை பிரசங்கித்தார்கள். இயேசுவோடு சரீரங்கமாக மாற்றப்பட்டார்கள். யூதாஸோ என்ன பண்ணால் சரீரமாக மாற்றப்படவில்லை. அப்படிங்கிறத தான் என்ன பண்ணுறோம், அந்த இடத்துல வந்து நாம் புரிந்து கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். படிங்க 9ஆம் வசனம். நீர் எனக்கு தந்தவர்களில் ஒருவனையும் நான் இழந்து போகவில்லை என்று அவர் சொல்லிய வசனம் நிறைவேறத்தக்கதாக. நீர் எனக்கு தந்தவைகளில் ஒருவனையும் நான் இழந்து போகவில்லை அப்படிங்கிற வசனம் வந்து அந்த இடத்துல நிறைவேறும். அப்படின்னா யூதாஸ் தந்தவைகளில் ஒருவர் தான். ஆனால் அவர் பின்னிட்டு விழுந்து இழந்து போனார். நீர் எனக்கு தந்தவைகளில் ஒருவனையும் நான் இழந்து போகவில்லைன்னா வேற யாராவது கூப்பிட்டுருப்பாரான்னு பார்த்தா ஆம் என்று வேதம் சொல்லுகிறது. இவர் மரிச்ச உடனே என்ன நடக்குது பாருங்க. லூக்கா 23ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம். லூக்கா 23:47. 100க்கு அதிபதி சம்பவித்ததை கண்டு மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிபரனாய் இருந்தார். மெய்யா அவன் ஏத்துக்கிட்டார். இயேசு செத்த உடனே நீதிபரனாய் இருக்கார். 100க்கு அதிபதி ஏற்றுக்கொள்ளுகிறார். முதலில் இவரை வந்து தேவகுமாரன் ஏற்றுக்கொண்டவர்கள் வந்து சீஷர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். யோவான் ஸ்நானனை ஏற்றுக்கொண்டார். அவர் இறுதியில் அவர் மரிக்கும் தருவாயில் ஏற்றுக்கொண்டது 100க்கு அதிபதியும் போர்ச்சேவகரும் என்பதைத்தான் அந்த இடத்துல பார்க்கிறோம். அவர் நீதிபரன் மட்டும்தான் சொன்னாரான்னு கேட்ட இல்ல, மார்க் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார். அதிலே மார்க் 15:39. பார்க்கும் 15:39. அவருக்கு எதிரே நின்ற 100க்கு அதிபதி அவர் இப்படி கூப்பிட்டு ஜீவனை விட்டதை கண்டபோது, மெய்யாகவே இந்த மனுஷன் கடவுளுடைய குமாரன். மெய்யாகவே இந்த மனுஷன் கடவுளுடைய குமாரன். இயேசு ஜீவனை விட்ட உடனே கடவுளுடைய, அப்படின்னா அவர் இவருக்கு தந்தவைகளில் இந்த 100க்கு அதிபதியும் ஒருவர் இல்லையா? 100க்கு யூதாசு போயிட்டா. ஆனால் இந்த 100க்கு அதிபர் ஒருவராகிறதுனால மெய்யாகவே இந்த மனுஷன் தேவனுடைய குமாராக சொல்லிட்டாரு. அவர் மட்டும் இல்லை. மதே பகுதியை மத்தேயில படிங்க 27:54.
27:54. 100க்கு அதிபதியும் அவனோடு கூட இயேசுவை காவல் காத்தவர்களும் 100க்கு அதிபதியும் அவரோடு கூட இயேசுவை காவல் காத்தவர்களும் பூமி அதிர்ச்சியை சம்பவித்த காரியங்களையும் கண்டு மிகவும் பயந்து மெய்யாகவே இவர் கடவுளுடைய குமாரன் என்று. அவர் மட்டும் சொல்லல, அவங்க கூட இந்த சேவர்களும் சேர்ந்து சொல்றாங்க. இவர்கள் தான் அவருக்கு தந்தவைகளை எடுத்துக்கிறோம். ஒன்று 100க்கு அதிபதி பிளஸ் சேவகர்கள். 100க்கு அதிபதினா மனவாட்டி வகுப்பார், பிளஸ் சேவகனா திரள் கூட்டம். 2 விதமான கூட்டத்தாரனை ஏற்றுக்கொள்ளுவார்கள்ங்கிறத என்ன பண்ணிட்டாரு, அதை சொல்லிட்டாரு. அப்ப பிதா வந்து இவருக்கு கொடுத்தவர்கள் வந்து இவர்களும் ஒருவர்களாக இருக்கிறார்கள் என்பதை தான் பார்க்கிறோம். ஒருவேளை யூதாஸ் அதில் ஒருவராக இருந்திருக்கலாம். அந்த அப்போஸ்தல பட்டத்தை அவர் இழந்து போனார்னா பேதுருக்கு இந்த அப்போஸ்தலர்கள் 1ஆம் அதிகாரத்தில் நம்ம படிக்கிறோம். அந்த அப்போஸ்தல பட்டம் அதுவே இழந்து போயிட்டார். ஜட்ஜி தப்பு பண்ணா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு அவர். அதுதான் இந்த இடத்துல சொல்லுகிறார். யோவான் 6ஆம் அதிகாரம் 44 6:44. என்னை அனுப்பின பிதா ஒருவரை இழுத்து கொள்ளாவிட்டால் அவர் என்னிடத்தில் வரமாட்டார். என்னை அனுப்பின பிதா ஒருவரை இழுத்து கொள்ளாவிட்டால் என்னிடத்தில் வரமாட்டார். அப்படின்னா யூதாஸ் இடத்தில் வந்தார், பிதா இழுத்திருக்கிறார். 39. அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே அவைகளை எழுப்புவதே பிதாவின் சித்தம்ங்கிறார். அவர்களையும் கூட சொல்றாரு இல்லையா? மிருகத்துக்கு ஒப்பையினா இருக்கிறவங்க வந்து விடுவார்கள் தான் சொல்றாரு. அவைகளும் எழுப்பப்படுங்கிறார். அதிலே படிங்க 54 படிங்க. என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. என்னோடு அப்பம் புசிக்கிறவன் தன் குதிகாலை தூக்குறான்னு சொன்னார். என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். அப்படியே இந்த அப்போஸ்தலரை மாத்திரம் இல்ல, யூதாசையும் எழுப்புவேன் தானே நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதுல யோவான் 17ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். யோவான் 17:2. பிதாவே வேலை வந்தது, நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தன யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும். குமாரனுக்கு தந்தவைகள் யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை வழங்குவது போல மாம்சமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும். ஆமா, பாத்தீங்களா? மாம்சமான யாவருக்கும் அவர் என்ன பண்ணிட்டாரா? நித்திய ஜீவனை தருகிறார். நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தரின யாவருக்கும் நித்திய ஜீவன்ட்டார். அப்படின்னா யூதாஸுக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும். ஏன்னா அவர் தேவனுடைய குமாரன் அவருக்கு தெரிஞ்சிட்டார் அவரு. ஆனா பரலோக பாக்கியம் கிடைக்காது. புரியுதுங்களா? ஏன்னா இயேசுவோடு கூட வாழ்ந்து, இயேசுவை போல் வாழ்ந்து, இயேசுவுக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறவர்கள் தான் பரலோக ராஜ்யத்தில் பங்குடையவர்களாக மாற்றப்படுவார்கள். ஆனால் யூதாஸ் அவரை காட்டி கொடுத்த பின்பு என்ன செய்து விட்டார்? நான்கு கொண்டு செத்து போய் விட்டார். அப்படி அவர் சாகலைன்னா ஒருவேளை மனம் திரும்பி தான் வந்திருப்பார் இல்லையா? ஆனால் அப்படி சொல்லலை. படிங்க நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கர்த்தர் சகலத்தையும் தமக்கென்று படைத்தார், தீங்கு நாளுக்காக துன்மார்க்கனையும் உண்டாக்கினார். தீங்கு நாளுக்காக துன்மார்க்கனையும் உண்டாக்கினார். சகலத்தை தமக்கென்று படைத்தார். எல்லாம் அவருக்கு தான். இந்த 12 பேரும் அவருக்கு தான். அதுக்கப்புறம் ஏற்றுக்கிறவங்க எல்லாமே அவருக்கு தான் இல்லையா? என்னுடைய பிதாவின் நாமத்தினால வந்து என்னை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களும் அத்தனை பேர்களும் பிதாவுக்கு பிள்ளைகளாக செய்தார்கிறார். ஆனால் தீங்கு நாளுக்காக துன்மார்க்கனை உண்டாக்கின்றார். அப்படின்னா ஒரு கூட்டத்தார் என்ன பண்றாங்க? அழிவுக்குட்படக்கூடிய கூட்டத்தாராக இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அழிந்தே போகிறவர்களா என்று சொல்ல முடியாது. அவர்களுக்கும் நித்திய ஜீவன் உண்டு. விண்ணக வாழ்க்கை உண்டு என்பது வேறு, நிலையான வாழ்வு என்பது வேறு. புரியுதுங்களா? அவர் குமாரனுக்கு தந்தவைகளில் அவருக்கு ஒப்பாயிருப்பதற்கு அப்படிங்கிற 14ஆம் அதிகாரம் யோவான் 3ஆம் வசனம். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக்கொள்வேன். நான் திரும்பி வந்து என்ன உங்களை வந்து என்கிட்ட சேர்த்துக்குவேன்னாரு. ஆனால் அந்த பாக்கியம் யூதாஸுக்கு சொல்லவில்லை.
அவருக்கு நித்திய ஜீவன் உண்டுங்கிறார். எப்படின்னு கேட்டோம்னா படிங்க எசேக்கியேல் புத்தகம் 33:11. எசேக்கியேல் 33:11. கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நான் துன்மார்க்கனுடைய மரணத்தை விரும்பாமல். நான் துன்மார்க்கனுடைய மரணத்தை விரும்பும். அப்ப தீங்கு நாளுக்காக துன்மார்க்கனை உண்டாக்கினேன் என்று சொன்னவர் இங்கு என்ன சொல்லுகிறார்? நான் துன்மார்க்கனுடைய மரணத்தை விரும்பாமல், துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறேன். துன்மார்க்கன் தன்னை வழியை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். அதிலேயே 18ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். எசேக்கியேல் 18:23. துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவேனும் பிரியமோ, துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவேனும் பிரியமோ, அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பதல்லவோ எனக்கு, அவன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பதல்லவோ எனக்கு பிரியம்ங்கிறாரு. அவன் வழிகளை விட்டு திரும்பினான், துக்கப்பட்டான், மனஸ்தாபப்பட்டான், வழிகளை விட்டு திரும்பினான், நான்று கொண்டு செத்தான். அப்ப என்ன ஆகுது? 1000 வருட அரசாட்சியில் ஆதாமுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படும், கிறிஸ்துவுக்கு எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவனான் தன் வரிசையில் உயிர்ப்பிக்க, கடைசி வரிசையில் இவர் உயிர்ப்பிக்கப்படுறார். அதை கடைசி நாளே அவளை எழுப்புவேன்னாரு. இப்ப உயிரோட வந்து நான் என்ன சொல்ல போறான்? குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்தேன் அப்படி சொல்லிதான் சாவறான். குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்த திருப்பி நீ செத்துதான் போகணும் அப்படின்னு சொல்லுவார் அவரு. நிச்சயமா சொல்ல மாட்டார். 2 தீமோத்தேயு 1 தீமோத்தேயு 2:4. 1 தீமோத்தேயு 2:4. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும், எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும், சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும், சத்தியத்தை அறிகிற அறிவை அடையல. அவதான் நடந்திருக்குது. அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். கடவுள் ஒருவரே. போதுங்க. அவர் கடவுளுக்கு மனுஷனுக்கு மத்தியஸ்தராக இயேசு கிறிஸ்து ஒருவரே இருக்கார். அப்ப எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படணும். அப்ப யூதாஸ் ரட்சிக்குள்ள வருவார்னா வருவாங்கிறாரு. சகரியான் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சகரியா 13:9. அந்த மூன்றாம் பங்கை நான் அக்கினிக்கு உட்பட பண்ணி, அந்த 3வது பங்கை நான் என்ன பண்ண போறேன்? அக்கினிக்கு உட்பட பண்ணி. அக்னி என்னது? வார்த்தைகள் இல்லையா? அது வார்த்தைகளுக்கு உட்பட பண்ணி வெள்ளியை உருக்குகிறது போல அவரை உருக்கி பொன்னை புடமிடுகிறது போல அவர்களை புடமிடுவேன். பொன்னை புடமிடுகிறது போல அவர்களை புடமிடுவேன். அவர்கள் என் நாமத்தை தொழுது கொள்வார்கள். அவர்களின் நாமத்தை தெரிந்து கொள்ளுவார்கள். அந்நாமத்தை தொழுது கொள்ளுவார்கள். நான் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்பேன். இது என் ஜனம் என்று நான் சொல்வேன். என் கடவுள் என்று அவர்கள் சொல்ல வந்துருவாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? வந்துருவாங்க. ஆனால் விண்ணகம் போகக்கூடிய பாக்கியம் கிடைச்சுன்னா பாக்கியம் கிடைக்கல அப்படின்னா யூதாஸ் செய்த காரியங்களில் 3 காரியங்கள் சரியான காரியங்களை செய்திருக்கிறார். எதுன்னு கேட்டீங்கன்னா, குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்தேனேங்கிறார். காட்டி கொடுத்தாரா? அவர் காட்டி கொடுத்துட்டாரு. நம்மளுக்கு அவர் தான் காட்டி கொடுத்தாரு. நமக்கும் காட்டி கொடுத்துட்டாரு. நம்ம அதை வச்சுக்கிற மேல நம்ம சிலுவையில் ஏற்றுறோமாங்கிறத நம்ம முடிவு பண்ணணும். புரியுதுங்களா? அவரை பிடிச்சிட்டு போனவன் ஏத்துக்கிட்டான். அந்த மாதிரி நம்ம ஏத்துக்கிறவங்களா இருக்கிறோமா இல்லையான்னு என்ன பண்ணணும்? நம்ம சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். 2வதாக இந்த சீசர்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க போது அந்த யோவான் 13ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் யூதாஸ் பணப்பையை வைத்துக் கொண்டதுபடியால் அவன் போய் பண்டிகைக்கு தேவையானவற்றை கொள்ளும்படியாகவும் தரித்திரக்கு ஏதாவது கொடுக்கும்படியாகவும் இயேசு சொல்லி இருப்பார்னு நினைச்சாங்க. பண்டிகைக்கு தேவையானதை வாங்கிட்டு வர போயிருக்காருட்டார். இல்லைன்னா தரித்திரக்கு போய் ஏதாவது கொடுக்கறதுக்கு போயிருப்பார்னு நினைச்சிட்டாங்க. இது சரியான்னு கேட்டா ஆமா. பண்டிகை தேவையானது எது? என்ன வேணும்? பண்டிகை முதல்ல கறிதான் வாங்கிட்டு வருவாங்க. பண்டிகை தேவையானது பலி இல்லையா? அதுதான் யோவான் சொல்லும் போது இதோ உலகத்தின் பார்த்து சும்மா இருக்கிற தேவாட்டுக்குட்டினார். யார? இயேசு கிறிஸ்து தேவாட்டுக்குட்டி. பண்டிகை தேவையானவர் யார்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இதுதான் பண்டிகைக்கு தேவையானது. அதை காட்டி கொடுத்துட்டாரு அவரு.
ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதியதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படி பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக நம்முடைய பஸ்கா பண்டிகைக்கு ஏதோ வாங்கிட்டு வர்றதுக்கு அனுப்புறான்னு சொன்னாங்க. பண்டிகைக்கு தேவையானதை கொள்ளும்படிக்கு நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக போயிடும். எப்படி? யூதாஸ் காட்டி கொடுத்தார் இல்லையா? அப்ப பண்டிகை தேவையானது இயேசு கிறிஸ்து, அதை நமக்கு என்ன பண்ணிட்டார்? ஏற்பாடு பண்ணிட்டாரு. ரெண்டாவது, தரித்திரருக்கு ஏதாவது கொடுக்கும்படி போயிருப்பாருனார். படிங்க லூக்கா 4ஆம் அதிகாரம் 17 முதல் 21. லூக்கா 4ஆம் அதிகாரம் 17 முதல் 21. அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை விரித்த போது, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்துக்கு அவர் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்துக்கு அவர் கண்டு வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரரிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஆலயத்தில் உள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாக இருந்தது. அப்பொழுது அவர் அவர்களோடு பேச தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்று உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் நீங்க நிறைவேற்றிட்டார். தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. எதை வாசிச்சாரு? ஏசாயா 61:1-3 வாசிச்சார். படிக்கலாம், அதையும் படிச்சிடலாம். ஏசாயா 61:1-3. கர்த்தராகிய தேவனுடைய ஆவி என் மேல் இருக்கிறது. சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்க அனுப்பிச்சிருக்கிறாரு. இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும், கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தையும், நம்முடைய கடவுள் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள் சொல்றார். இந்த இடத்துல தான் வாட்சி இன்றைய தினம் இந்த வார்த்தை நிறைவேறியது என்று சொல்லுகிறார். அப்ப தரித்திரருக்கு ஏதாகிலும் செய்யும்படியாக அனுப்பினார்னா யார் தரித்திரர்னு கேட்டா அந்த படிங்க லூக்கா எழுதி வச்சிருந்த 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். லூக்கா 6:20. அப்பொழுது அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி பார்த்து, தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவான்கள். சீஷர்களை ஆண்டவர் நோக்கி பார்த்து தரித்திரராகி நீங்கள் பாக்கியவான்கள். புரியுதுங்களா? அப்ப தரித்திரருக்கு சுவிசேஷம் ஏதாச்சும் செய்யும்படினா தரித்திரராகிய இந்த இந்த சீஷர்களுக்கு ஆட்டுக்குட்டிய பண்டிகை பலியை கொண்டு விட்டார். யூதாஸ் நல்லதுதாங்க செஞ்சிருக்காரு இல்லையா? அதனாலதான் அவர் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, இவருக்கு 2 பகுதியா பிரிச்சிட்டார். ஒன்று ஜலத்தினால் பிறத்தல், பரலோக ராஜ்யத்தை காண முடியும். இன்னொன்று ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறத்தல், பரலோக ராஜ்யம் உட்பிரவேசிக்கிறது. ஜலத்தினால் பிறந்தால் பற்றி விடலாம், ஜலத்தினால் ஆவியினாலும் பிறந்தால் உள்ளே போய் விடலாம். ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறந்து மறுதளித்தால் அதை செய்யலங்க யூதாஸ். அதை செஞ்சிருந்தார்னா யூதாஸ் உயிர்த்தெழுதலில் பங்கடைய முடியாது. இவர் ஆவியில் பிறக்காததினால் அதில் பங்கடைய முடியும். எப்படின்னு சொல்லுச்சுன்னா எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 4-6. எபிரேயர் 6:4-6.
ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்து இதெல்லாம் பார்த்துட்டாரு அவரு. பரிசுத்தாவியை பெற்றும் பரிசுத்தாவி பெறல, பரிசுத்தாவி பெற்றும் கடவுளுடைய நல்வார்த்தைகளையும் இனிவரும் உலகத்தின் பலனையும் ருசி பார்த்து மறுதலித்து போனவர்கள் கடவுளுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது. அவங்களை புதுப்பிக்க முடியாதுங்க, ஆனா யூதாசை புதுப்பிக்கலாம். 10:26-27 சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு பரிசுத்தாவை பெற்றுக்கொண்ட பின்பு சத்தியத்தை அறிகிறவரை அடைந்திருக்கிறார்கள். நாம் மனப்பூர்வமாக பாவம் செய்கிறோம். அதுக்கப்புறம் மனப்பூர்வமா பாவம் செஞ்சோம், நான் கூட சாகல. பாவங்கள் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் நியாயத்திற்கு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்னியும் இதுதாங்க நடக்க போகுது. இது யாருக்கு நடக்க போகுது கேட்டீங்கன்னா அந்த கள்ள தீர்க்கதரிசிகளுக்கும் கள்ள அப்போஸ்தலர்களுக்கும் நடக்கும் என்பதாக பார்க்கிறோம். வெளிப்பசேஷம் 20ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசு மிருகமும் கள்ளதரிசியுமாய் இருக்க இடமாகிய அக்கினியும் கந்தகமான கடலில் தள்ளப்பட்டார். மிருகம் அக்கினி கடல்ல தள்ளப்பட யாரு? பிசாசு, கள்ளத்தீர்க்கதரிசி, மிருகம் என்று அழைக்கப்படுகிற சீர்கட்ட தூதர்கள். இதுல போய் லாக்காகல அவரு. புரியுங்களா உங்களுக்கு? ஆனால் முதலாம் உயிர்த்தெழுதல் பங்குடையவராக வருவார்னா வரமாட்டாரு. அதே 4ஆம் வசனமும் 6ஆம் வசனம் படிங்க. அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள், நியாயத்திற்கு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. ஆமா, என்னை பற்றி நீங்களும் என்னோடு போஜனம் பண்ணின நீங்களும் பிதாவின் ராஜ்யத்தில் என்னோடு கூட போஜனம் பானம் பண்ணி 12 கோத்திரத்தின் நியாயம் தீர்க்கிறவர்கள சிங்காசனங்களை உட்கார்வீங்கன்றாங்க. அந்த பாக்கியத்தை இழந்துட்டார் அவரு. இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் கடவுளுடைய வசனத்தின் நிமித்தமும் சிறை சேதம் பண்ணப்பட்டவருடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொர்க்கத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றிகளிலும் தங்கள் கைகளிலும் அதன் முத்திரையை தரித்துக் கொள்ளாமலும் இருந்தவர்களையும் தரித்துக் கொள்ளாமல் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்களும் உயிர்த்து கிறிஸ்துவனை கூட 1000 வருஷம் அரசாளுகிறார்கள். 6ஆம் வசனம். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானும். இவர்கள் முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்கள் அவன் பரிசுத்தவானும் பாக்கியவானுமா இருக்கிறார்கள். இவர்கள் மேல் 2ஆம் மரணத்திற்கு அதிகாரம். 2ஆம் மரணத்துக்கு அவங்களுக்கு அதிகாரம் இல்ல. இவர்கள் கடவுளுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராய் இருந்து அவரோடு கூட 1000 வருஷம் அரசாள்வார்கள். இவங்க அரசாட்சி பண்ணுகிறவர்களா மாறிவிட்டார்கள். அவரோடு கூட இருந்தவர்கள். யூதாஸ் என்ற அப்போஸ்தலர் பட்டத்தை இழந்து போனார். ஆனா என்ன நடக்க போகுது பாருங்க. அதுலயே 12ஆம் வசனம் 13ஆம் வசனம் படிங்க. 12-13. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் கடவுளுக்கு முன்பாக நிற்க கண்டேன். இப்ப பாருங்க, 2 குரூப்பை காட்டுறார். மரித்தோராகிய சிறியோர், பெரியோர்ங்கிறாரு. சிறியோர் என்று அழைக்கப்பட்டால் அது திரள் கூட்டம். பெரியோர் என்று அழைத்தால் அது மனவாட்டி வைப்பார். மனவாட்டி வைப்பாரின் திரள் கூட்டத்தையும் அவருக்கு முன்பாக நிற்க பார்க்கிறார். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவர்களின் படியே, அந்த புஸ்தகம் ஜீவ புத்தகம் என்று அழைக்கப்படுகிற புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கிறபடியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். அப்ப மரித்தோர்னா என்ன? அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்து ஞானஸ்நானம் பெற்றவர்கள் கிரியைத்தக்கதாக நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். ஏன் அப்படி பிரித்து சொல்றோன்னு கேட்டா, இது நியாய தீர்ப்பு நடந்துருச்சுன்னு சொல்லிட்டாரு பாத்தீங்களா? நியாய தீர்ப்பு அடைந்தார்கள்ங்கிறாரு. ஆனா அதே சமயம் 13ஆம் வசனத்துல பாருங்க, அதிலே 13 சமுத்திரம் தன்னில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தது. திருப்பியும் பாருங்க, நியாய தீர்ப்பு அடைந்தான்னு சொல்லிட்டாரு. சிறியோரும் பெரிய நியாய தீர்ப்பு அடைந்தான்னு சொல்லிட்டாரு. இதுக்கு அப்புறம் இது 2ஆம் உயிர்த்தெழுதல். இந்த 2ஆம் உயிர்த்தெழுதல் என்ன சொல்ற பாருங்க, சமுத்திரம் தன்னிலே ஒப்புவித்தது. மரணமும் பாதாளமும் தங்களுள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. அப்போ சமுத்திரம் ஒப்புவித்தது. சமுத்திரத்தில் செத்து போனலாம் வந்துட்டான். பாதாளம் ஒப்புவித்தது. பாதாளத்தில் படிக்கப்பட்டவர்கள உயிரை வந்துட்டாங்க. மரணம் ஒப்புவித்ததுன்னு என்ன அர்த்தம்? மரணம்ங்கிறது ஒரு இடம் கிடையாது இல்லையா? அப்ப மரணம் ஒப்புவித்ததுன்னா அடக்கம் பண்ணாமல் மரணமாய் கிடப்பார்கள் அல்லவா? கடைசி காலத்துல அவங்களும் ஒப்புவித்ததுங்கிறார். அவங்களும் வந்துடுறாங்கிறாரு. மரணமும் ஒப்புவித்ததாம். யாவரும் தங்கள் தங்கள் கிரியைகளின்படியே நியாயத்திற்கு அடைந்தார்கள். அப்ப பாத்தீங்களா, இங்க தங்கள் தங்கள் கிரியையின்படியே நியாயப்படுறது 2ஆம் உயிர்த்தெழுதல். புரியுங்களா? 12ஆம் வசனத்தை சொன்னது 1ஆம் உயிர்த்தெழுதல். இந்த 1ஆம் உயிர்த்தெழுதல் பங்குடையவர்கள் சிறியோர் பெரியோர் என்று அழைக்கப்படுகிறவர்கள் தங்கள் தங்கள் கிரியை ஜீவ புத்தகத்தில் எழுதியிருக்கிறது. அதன்படி நியாயத்தீர்ப்பு கொடுக்கப்படுகிறது. அது 12 அப்போஸ்தலர்கள் 11 பேர் வந்துடுறாங்க.
அப்போஸ்தலர் பட்டத்துக்கு தகுதியான யூதாஸ் இழந்து போனதுனால இந்த இரண்டாம் உயிர்த்தெழுதலில் பங்குடையவராக வருகிறார். சமுத்திரம் ஒப்புவித்தது, மரணம் ஒப்புவித்தது, பாதாளம் ஒப்புவித்தது. அவங்களுக்கு என்ன பண்ணினார்னு பார்த்தோம்னா, மரித்தோரை ஒப்புவித்தது, தங்கள் தங்கள் கிரியின்படியே அவர்களுக்கு நியாய தீர்ப்படைந்தார்கள். நியாய தீர்ப்பு என்ன? ஏசாயா 26:9. ஏசாயா 26:9. என் ஆத்துமா இரவிலே உம்மை வாஞ்சிக்கிறது, எனக்குள் இருக்கிற என் ஆவியால் அதிகாலையிலும் உம்மை தேடுகிறேன். அதிகாலை எனக்கு ராத்திரில நம்ம படிச்சுக்கிறோம். அதிகாலை 1000 ஆண்டு ஆட்சி விடிஞ்சு வரும்போது நாம அவரை தான் தேட முடியும். உம்முடைய நியாய தீர்ப்புகள் பூமியிலே நடக்கும்போது பூச்சக்கரத்து குடிகள் நீதியை கற்றுக்கொள்வார்கள். நியாய தீர்ப்புனா அவனை போட்டு செக்கிலாட்டுறது இல்லை, நீதியை கற்றுக்கொள்ளுதல். நீதியை இழந்து போனான் யூதாஸ். இரண்டாம் உயிர்த்தெழுதலில் பங்கடைந்து 1000 வருட அரசாட்சியில் உள்ளே வந்து நீதியை கற்றுக்கொள்ளுவான். இதான் நடக்க போகுது. அப்போ நினச்சிக்குவான், ஃபெயிலான பசங்க எப்படி நினைப்பாங்க, நம்ம கூட படிச்செல்லாம் மேலே போயிட்டானுங்க, நம்ம இப்படி ஆக்கினாங்கலாம். அந்த நிலைமை யூதாசுக்குள் வரும் என்பதாக பார்க்குறோம். எனவே யூதாசுக்கு கருணை உண்டு. அவனை மரண தண்டனையில் இருந்து தப்பிவித்து ஆயுள் தண்டனைக்கு மாற்றி விட்டார் என்பதுதான் வேதத்திலே நாம் கற்றுக்கொள்கிற பாடமாக இருக்கிறது. பிதாவாகிய யாவே கடவுள் ஆண்டவராகிய இயேசுவின் வழியாக இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.